நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19. 1 Thessalonians 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை. ஆமென். ஆவியை அவித்து போடாது இருங்கள் அப்படின்ற இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். இந்த உலகத்துக்கே மறைக்கப்பட்ட பரம ரகசியம், கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 28 பிரகாரமாக நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிறோம். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருந்து கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம எல்லாருக்குள்ளும் தேவன் இருக்கிறது உறுதிதான். ஆனாலும் அந்த ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்ற வார்த்தைகளை இங்க வாசிக்கிறோம். அப்ப ஆவியை அவித்து போடுகிறதுனா என்ன அப்படின்னா, தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருந்து நம்மை இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்துவதற்கும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடப்பிப்பதற்கும் ஒவ்வொரு நாளும் நம்மோட கூட இருந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவர் சத்தத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, இல்ல அந்த ஆவியை அடக்குகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்ப நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. அதுல ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை போட்டு அந்த நெருப்பை அணைக்கிறது போல நமக்குள்ள தேவனுடைய ஆவி பரிபூர்ணமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம பரிசுத்தம் அடையணுன்ற அந்த வைராக்கிய வாஞ்சியாக அவர் நம்மோட கூட இருக்கிறார். அப்போ அவர் நம்ம சொல்லுகிற காரியங்களை கேட்டு நம்ம மனம் திரும்புகிறோமா? இல்ல, அவர் நம்ம சொல்லுகிற காரியங்களை கேட்டும் கூட அவரை கிரியை செய்து விடாம எப்படி நெருப்பை அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு அதை அணைக்கிறாங்களோ அது போல அவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கீழ்ப்படியாம அவருடைய ஆவியை அவித்து போடுகிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். சோ இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வசனங்கள் இதை குறித்துதான் இருக்க போகிறது. அப்போ ஆவியை அவித்து போடக்கூடாது அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலையும் கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்போ பரிசுத்தாவி எது சொன்னாலும் அதை அவாய்ட் பண்ணாம அதை கேட்டு மனம் திரும்புவதோடு அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ முதல்ல பார்க்க போற தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை. அப்ப அவர் எதுக்கு நம்ம கூட இருக்கிறார்? பரிசுத்தாவி நம்ம கிட்ட இருந்து என்ன கிரியைகளை நடப்பிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார்னு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுனா, பெந்தகோஸ்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்து நீங்க முழுசா படிச்சீங்கன்னா அதுல பரிசுத்தாவியானவர் சடுதியா இறங்குறார். சடுதியாக அவர் இறங்கி அங்க இருக்கிற சீஷர்கள் மேல அவர் நிரப்பப்பட்டு அவர் எல்லாரும் தைரியம் உள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எல்லாரும் இருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த நேரத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணுவதை நம்ம எல்லாரும் கேட்கிறோம். அப்போ அவர் பயந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் என்னைக்கு பரிசுத்தாவியானவர் வருகிறாரோ அதுக்கப்புறம் அவர் தைரியம் கொண்டவராய் இங்க இருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்துல அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் மனம் மாறுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 3000 பேர் மனம் மாறுற அளவுக்கு அந்த நேரத்துல அவர் முழுமையாக தன்னைத்தானே பரிசுத்தாவிடம் ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்கிறாரோ, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் நடப்பிக்கிறார் பார்க்கிறோம். வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 18 வரை. John 14:16-18. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவரனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமேன். சோ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ரோல் எதுக்கு, அவர் ஏன் நமக்குள்ள இருந்து என்ன கிரியை செய்ய விரும்புகிறார் அப்படின்ற காரியங்களை சில வசனங்களை வச்சு தியானிக்க போகிறோம். சோ அதுல முதல் வசனமா இருக்கிறதுதான் யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 18 வரை. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். தேற்றரவாளன் அப்படின்னா கம்ஃபர்டர்னு அர்த்தம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்ற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, அவர் நம்மோட கூட என்றைக்குமே இருக்கிறார். நம்மோட கூட இருந்து நம்மை தேற்றுகிற தேவனாக அவர் இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். சோ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ற அவருடைய ஒரு முக்கியமான நமக்குள்ள இருக்கிறது எதுக்கு அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட், ஒரு தேற்றரவாளனாக நமக்குள்ள இருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்போ உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்ட பரம ரகசியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது சில ப்ராஃபிட்ஸ் கிட்ட மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனா இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்குள்ளும் அவர் முழுமையாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சோ வசனம் 18 சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்.
இதே இங்கிலீஷ்ல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த திக்கற்றவர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து கம்ஃபர்ட்லெஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நான் உங்களை வந்து ஆறுதல் இல்லாம நான் விட மாட்டேன், நான் உங்களுக்குள்ளே வருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறதுடைய நோக்கமே என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 18 வரை சொல்லுகிறது. அவர் நமக்கு உதவி செய்து நமக்கு தேற்றரவாளனாக, நம்மை தேற்றுகிற தேவனாக, நம்ம திக்கற்ற பிள்ளைகளாக இல்லாம அவரோட கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்தி நம்ம வந்து கம்ஃபர்ட் கொடுக்கறதாக மாத்திரமே அவர் நம்மோட கூட இங்க இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் இங்கே உறுதிப்படுத்துகிறது. வாசிப்போம் யோவான்ல 16ஆம் அதிகாரம் வசனம் 13. ஜான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஆமென். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது, அந்த தேற்றரவனாகிய தேவன் நம்மிடம் வரும் பொழுது அவர் வசனம் சொல்லுகிறது, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். அப்போ நன்மை எது தீமை என்பது வகையறுக்க தெரியாத ஜனங்களாக நம்ம எல்லாரும் இருந்தோம். ஒரு காலத்திலே அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ அப்பேற்பட்ட நம்மளை வந்து ஒளி நடத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவழைத்திருக்கிறார். அப்போ ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில கைடன்ஸ் தேவைப்படுகிறது. அவருடைய வசனங்கள் நமக்கு ஆவியும் ஜீவமாக இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வந்து வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி வந்து எது சரி எது தப்பு என்பதை நமக்கு வந்து வகையெடுத்து காட்டுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாக சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். அப்போ ஹோலி ஸ்பிரிட் வரும் பொழுது பரிசுத்த ஆவியான நமக்குள்ள எதுக்கு வரார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளின் பிரகாரமாக நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்துவதற்காக அவர் வந்து நமக்குள்ள வருகிறார் என்பதை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்போ யோவான் 14ஆம் அதிகாரம் சொல்லுற பிரகாரமாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு வந்து திக்கற்ற பிள்ளைகளாக இல்லாம அவர் நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்கிறார்னு பார்க்கிறோம். இரண்டாவதாக யோவான் 16:13 சொல்லுகிறது, அவர் சத்தியத்துக்குள்ளே நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். இப்போ ஆக்ட்ஸ் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆமென். அப்ப 3ஆம் வசனம் பார்த்த 2 வசனத்துக்கு அப்புறம் இந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பலன். பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சான், பயத்தினால அவன் மறுதலிச்சான். ஆனா என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிட்ட வருகிறாரோ அன்னைக்கு அவன் பலன் அடைகிறான். பலன் அடைந்து தைரியமாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவன் அறிக்கையிடுகிறான்னு பார்க்கிறோம். அவன் அறிக்கையிடும் பொழுது எந்த ஒரு பயமும் இல்லை. அவன் அறிக்கையிட்ட அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள் சொல்லத்தக்கதாக வல்லமையோட அவன் வந்து அங்க வந்து பிரசங்கம் பண்ணுகிறான். அப்போ இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்ப பரிசுத்தாய் வரும்பொழுது பலன் அடைகிறோம். பலன் அடைவது எதுக்காக அப்படின்னு பாக்குறீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட பிள்ளைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சிகளாக வாழ்வதற்காகவே பரிசுத்த ஆவி நமக்குள்ள வருகிறார் என்பதை இந்த வார்த்தைகள் எடுத்துரைக்கிறது. வாசிப்போம் ஏசாயா 11:2. ஐசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆமென். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவரோட குவாலிட்டிஸ் வந்து எப்பயும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அது வந்து வித்தியாசமா இருக்க போறது இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிபூர்ணமாய் வாசம் செய்தார் அப்படின்னா நமக்குள்ளும் அந்த அதே ஆவியானவர் பரிபூர்ணமாக வாசம் செய்கிறார். அந்த ஆவியானவர் பாத்தீங்கன்னா ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவின்னு பாக்குறோம். அப்போ பரிசுத்தாவி வரும்பொழுது நமக்கு ஞானம் கொடுக்கிறாரு, உணர்வை கொடுக்கிறார், ஆலோசனையை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்தும் அவரே நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இப்ப பார்த்து இந்த 4 வசனங்களுக்கு பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் நமக்கு வந்து தேற்றரவாளனாக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தேவன். அது மாத்திரம் இல்ல, அடுத்ததா பார்த்தது யோவான் 16:3 சொல்லுகிறது, சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவன் நமக்கு பலனை தருகிறார், நமக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தந்தருள்ள தேவனாக அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வரை. ரோமன்ஸ் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். ஆமென். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். மனுஷர்கள் எல்லாரும் பாவிகள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம யாரும் நீதிமான் அல்ல. நம்ம யாரும் எல்லாரும் பாவிகளாக இருந்த போதுதான் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு உயிர்த்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ அவரு இந்த பூமியில வாழ்ந்த 33.5 ஆண்டு காலம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பலவீனங்கள் வருமோ அது எல்லாவற்றும் அவருக்கும் இருந்தது. ஆனாலும் அவர் வெற்றி சிறந்தார். அப்போ இன்னைக்கு நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு ஆசாரியரா இல்லாம நம்மை போல அவர் உலகத்துல வாழ்ந்த பொழுது பாடுபட்டு எல்லாவற்றும் வெற்றி சிறந்தார். அப்போ மனுஷனுக்கு என்ன பலவீனங்கள் வரும்ன்ற அறிந்த தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த பலவீனங்கள்ல அவர் வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நாம் வெற்றி சிறப்பதற்கு அவருடைய ஆவியானவரை நமக்கு முழுமையாக தந்தருள் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் உறுதி செய்கிறது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் பலவீனம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நம்ம திக்கற்றவர்களாக விடாமல் அவருடைய ஆவியானவரை நமக்கு முழுமையாக தந்து நமக்கு எங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்குதோ அந்த பலவீனங்களை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார் என்பதை பார்க்கிறோம். அப்போ அவரே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஒவ்வொரு ஜெபம் செய்யும் பொழுது நம்ம எதை குறித்து பயப்பட தேவையில்லை. அவர் நம்மோட கூட இருந்து நமக்கு எது வேணும், எது வேண்டாம், எது சரி, எது தவறுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்து பலவீனங்கள் வரும் பொழுது அந்த பலவீனங்களை நம்ம வெற்றி சிறப்பதற்கு அவர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் உறுதி செய்கிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 வரை. 1 Corinthians 12:7-11. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். ஆமென். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ அது உண்மை அப்படின்னா வசனம் சொல்லுகிறது ஆவியின் அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் அந்த ஆவியினாலே விசுவாசமும் அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் அற்புதங்களை செய்யும் சக்தியும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும் ஆவிகளை பகுத்தறிதலும் பற்பல பாஷைகளை பேசுதலும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வரங்கள் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வரங்களை பெற்ற நாம் இன்னும் அந்த வரங்களை பெற்ற நாம் அதை புரிந்து கொண்டு அந்த வரங்களை இன்னும் அதிகப்படியாக வளர வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். சோ இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சோ இந்த சொல்லப்பட்ட வரங்கள்ல ஏதாவது ஒரு வரமோ 2 வரமோ 3 வரமோ நம் எல்லாருக்குள்ளும் கண்டிப்பாக இருக்கும். அப்ப அந்த வரங்களை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக அந்த வரத்துல இன்னும் அதிகமாக பெருகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை இந்த வார்த்தைகள் உணர்த்துகிறது. அப்போ இதை முதல்ல பார்த்த இந்த 6 வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எதுக்கு இருக்கிறார், அவர் முதல்ல இருக்க ரீசனே நமக்கு உதவி செய்து நமக்கு நம்ம திக்கற்ற பிள்ளைகளாக இல்லாம நமக்கு ஆறுதலை அளிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். யோவான் 16:13 படியாக பரிசுத்தாவி வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும், ஏன்னா நன்மை தீமை இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே அவர் இது சத்தியமோ அந்த சத்தியமுள்ள வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கு நம்மை வழிநடத்துவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 பிரகாரமாக நமக்கு அவர் பலனை தந்து அவருடைய பரிசுத்தாவினை பெற்ற பிள்ளைகளாக நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
இப்ப ஏசாயா 11:2 படியாக நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலத்தையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நமக்கு அவர் போதிக்கிறாக இருக்கிறார். அப்போ நமக்கு பலவீனங்கள் உண்டு, நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 26-27 பார்த்தோம். 1 கொரிந்தியர் 12 பிரகாரமாக நம்ம எல்லாருக்கும் ஆவியின் வரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை பெற்ற பிள்ளைகளாக அதை குழி தோண்டி புதைக்காம அந்த ஆவியில இன்னும் அதிகமாக பெருகிற பிள்ளைகளாக, ஏன்னா அந்த ஆவியின் வரங்கள் நீங்க கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி நம்ம எல்லாருக்கும் அது பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஆவியை அந்த ஒரு தாளந்தை பெற்றவன் எப்படி அது குழி தோண்டி அதை புதைச்சு அதை பயன்படுத்தாம இருந்து எப்படி சபிக்கப்பட்டானோ அந்த மாதிரி நாம் யாரும் இல்லாமல் நமக்கு என்ன வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரங்களை புரிந்து கொண்டு அந்த வரங்களிலே பெருகுகிற பிள்ளைகளாக நாம் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப அடுத்ததா பார்க்க போற தலைப்பு ஆவியை அவித்து போடுவது என்றால் என்ன? ஏன்னா ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்பது ஆரம்பத்துல வசனங்களை பார்த்தோம். சோ அப்ப ஆவியை அவித்து போடுறது என்ன அப்படின்னா, அவர் நமக்குள்ள சொல்லுகிற காரியங்களை கேட்டு அந்த ஆவியான சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போகிறது ஆவி அவித்து போடுகிறதாக இருக்கிறது. சோ ஆவியானவர் பேசுகிற சத்தம் கேட்காம அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சிக்கவே முடியாத தன்மையில இருந்தோம்னா கூட ஆவியை அவித்து போடுகிற பிள்ளைகளாக இருப்போம்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாம ஆவியில நம்ம யாரும் உற்சாகமே இல்லாம, ஏன்னா நம்ம எல்லாரும் மாம்சத்துல தண்ணிக்குள்ள போகும்பொழுது நம்ம எல்லாரும் மரித்து நம்ம மீண்டுமாக உயிர்க்கிறோம்னு பாக்குறோம். அப்ப பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் உறுதி செய்கிற பிள்ளைகளாக இருக்கும். அப்போ அந்த ஆவி அனலோட இருந்து கடைசி வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிற அந்த நிமிஷம் வரைக்கும் அனல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆவியில நம்முடைய உற்சாகம் குறைகிறதா என்பதை நாம் நிதானித்து அறிவோம். அப்போ அதுக்குரிய வசனங்களை வாசிச்சு பார்ப்போம். இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 30, எபிசியன்ஸ் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். ஆமென். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. அப்ப பரலோகத்துக்கு போகணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை தரிசிக்கணும் அப்படின்ற முடிவெடுத்த பிள்ளைகள் நாம் எல்லாரும் அவருடைய ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அப்போ பரிசுத்தாவை இருந்தா மட்டும்தான் நமக்கு பரலோகம், பரிசுத்தாவை இல்லை அப்படின்னா நமக்கு பரலோகம் அல்ல என்பதை இந்த வார்த்தைகள் உறுதி செய்கிறது. சோ தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள். அப்ப துக்கப்படுத்தாம இருங்கன்னா அதுக்கு ஆப்போசிட், கர்த்தருடைய ஆவியை பிரியப்படுத்துகிற பிள்ளையாக நான் இருக்கணும். துக்கப்படுத்தக்கூடாது என்பதை வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்ப துக்கப்படுத்தக்கூடாதுன்னா நான் பிரியப்படுத்தணும். அப்ப நான் செய்கிற காரியங்கள்ல எல்லாவற்றிலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது பிரியப்படுவாரா இது பிரியப்பட மாட்டாரா என்பதை வகையறுத்து பார்த்து ஒவ்வொரு ஆக்ஷன் ஒவ்வொரு தாட்டையும் நம்ம செயல்படுத்தும் பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவரை பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா வாழ முடியும். இப்படி செய்யும் பொழுது அவருடைய ஆவியை நம்ம அவித்து போடாமல் நம்மால் இருக்க முடியும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரை வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 3:7-8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஆமென். ஆமென். நாம் பலவீனமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம், நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். அப்போ இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, அப்போ நமக்குள்ள பலவீனங்கள் இருக்குது, அந்த பலவீனங்களை மேற்கொள்ள நம்மால முடியல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார், அவர் நம்மிடம் பேசுகிறார். அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக இருதயத்தை கடினப்படுத்தாது இருங்கள். அப்ப அவர் சத்தத்தை கேட்டும் கூட அது கீழ்ப்படியாம, ஆண்டவரே என் மாம்சம் எனக்கு முக்கியமாக படுகிறது, என்னால இதை மேற்கொள்ள முடியல, நான் அப்படித்தான், என்னால மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வர முடியாது, நான் பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்றது கர்த்தர் விரும்பவே இல்லை. எல்லாரும் பலவீனத்துலதான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாக தப்பு அப்படின்னு அவர் உணர்த்தும் பொழுது, ஆண்டவரே என்னால முடியல, நான் வீக்கா இருக்கிறேன், நான் இப்படித்தான், எனக்கு அப்படியே நான் ஏத்துக்கன்னு சொல்லி சொல்லுகிற பிள்ளைகளாக இல்லாம அதை ஓவர் கம் பண்றதுக்கு, அதை மேற்கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ வனாந்திரத்திலே கோபமுற்றினது போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். சத்தத்தை கேட்டும் கூட அது கீழ்ப்படியாம போகும் பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக மாறுகிறோம் என்பதை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அவர் வசனப்படுவார். அவர் வசனப்பட்டார் அப்படின்னா நம்மை விட்டு பிரிந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்குள்ள எதுவும் வராம நமக்கு அது முக்கியமா படலாம், நமக்கு பிரியமாக இருக்கலாம், நம்மால சில பாவங்களை மேற்கொள்ள முடியாம நம்ம தவிக்கலாம். ஆனாலும் கூட அதுக்கு முக்கியத்துவம் தராம பரிசுத்த ஆவியானவர் இதை விரும்புகிறாரா விரும்பலையா,
அவரு ஆவியை அவித்து போடுகிறோமா, அவித்து போடாம இருக்கிறோமா, இதை செஞ்சா அவர் பிரியப்படுவாரா, இதை பிரியப்பட மாட்டாரா என்பதை நிதானித்து அறிந்து அதை செயல்படுத்தணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். யாக்கோபுல வாசிப்போம் 4ஆம் அதிகாரம் வசனம் 5, ஜேம்ஸ் 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமென். ஆமென். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். இப்ப நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுதான். பாவியாக இந்த பூமியில பிறந்தேன், என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செலுத்த என்னால முடியவே முடியாது, நரகத்துக்காகவே போக நியமிக்கப்பட்ட ஜனமா இருக்கிற எனக்காக நான் பாவியாக வாழும் போதே வானத்துல இருக்கிற தேவன் எனக்காக இறங்கி வந்திருக்கிறார். அவர் இறங்கி வந்தது சும்மா அவர் மாத்திரம் இல்ல, தனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான இந்த பூமிக்குள்ள ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இறங்கி அவர் ஒரு மனுஷனாக வாழ்ந்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அவர் உடம்பு கிழிக்கப்பட்டு தன்னுடைய உடம்புல இருக்கிற கடைசி சுற்று ரத்தத்தையும் அவர் சிந்தி நம்மை மீட்டெடுத்து அவர் மரித்திருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட தேவன் அவர் சொல்றாரு இந்த இடத்துல நம்மேல் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்றது வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. அப்ப நம்ம மேல எவ்வளவு அன்பு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ரத்தத்தையும் கொடுத்து நம்ம உயிரையும் கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். அப்ப நம்ம மேல அன்பு கூர்ந்து அவர் சொல்றாரு, இந்த ஆத்மா என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ நரகத்துக்கு போகக்கூடாது, அவங்க எப்படி அவங்க அந்த நரகத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்த ஆவியின் முத்திரை போடப்பட்டு பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவர் நம்ம மேல் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம மேல ஒரு வாஞ்சையாக இருக்கார் என்பதை வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. வாசிப்போம் ஐசாயா 43:10. ஐசாயா 43:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமென். ஆமென். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இப்ப பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிற ரீசனே என்னன்னா, அவர் நம்மை தேர்த்துகிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்ம பலவீனங்களை நமக்கு உதவி செய்து நம்ம மீட்டு கொண்டு வருகிறார். நிறைய விஷயங்களை பார்த்தோம். அப்போ அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்து அவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம செய்யாம போனோம்னா அவர் ஆவியை அவிழ்த்து போடுகிறோம். அந்த ஆவியை அவிழ்த்து போடும் போது இந்த ஏசாயா 63:10 சொல்லுகிறது, அவரை விசனப்படுத்தினார்கள். அப்ப விசனப்படுத்தும் பொழுது ஒரு காலகட்டத்துக்கு மேல அதனால் அவர்களுக்கு அவரே சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அப்போ சத்துருவாய் மாறுவதற்காகவே கர்த்தர் நம்முடைய கூட இருக்கிறார் இல்லையே, அவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்து பரலோகத்துக்கு போவதற்காக நம்மோட கூட இருக்கிறார். ஆனாலும் கூட கீழ்ப்படியாமல் போகும் பொழுது எப்படி சவுலை விட்டு பரிசுத்தாவி நீங்கினாரோ அது போல கீழ்ப்படியாமல் சத்தத்தை கேட்டும் கூட இருதயம் கடினமாக இருக்கும் பொழுது அவரே நமக்கு சத்துருவாய் மாறுவார் என்பதை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. சக்கரியா 7ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 12 வரை. சக்கரியா 7:11-12. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். அப்ப நமக்குள்ள இன்னைக்கு பரிசுத்தாவியான வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அந்த சத்தத்தை கேட்காமல் போகும் பொழுது செவிகளை அடைத்துக் கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுது, வேதத்தை சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம எல்லாரும் போகணுமான்னு பார்த்தா நம்ம யாருக்கும் அந்த விருப்பம் இல்லை. நம்ம தெரிஞ்சுதான் செய்யறோம்னு சொல்லி யாரும் சொல்ல வரல. தெரியாமலோ அந்த இக்னரன்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், சில டைம் கர்த்தருடைய ஆவி பேசியும் கூட அதுக்கு கீழ்ப்படியாம, இல்ல ஆண்டவரே நான் இப்படித்தான், என் மாம்சம் எனக்கு முக்கியமாகப்படுகிறது, இதனால மேற்கொள்ள முடியல, நான் இந்த பாவத்தை செஞ்சுதான் தீருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சத்தத்தை கேட்டும் கூட நம்ம நம்முடைய மாம்ச பலவீனங்களால அந்த பாவத்தை நம்ம நடப்பிக்கிறோமா என்பதை நம்ம நிதானித்து அறிவோம். அப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போற தலைப்பு, ஆவியானவரின் தூண்டுதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப கேயாஸ்ல இருக்கு. நம்ம எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்,
நம்ம வந்து கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழணும் என்பதை நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். அந்த விருப்பம் நமக்குள்ள இருந்தும் கூட இந்த உலகத்தில் இருக்க இந்த கேஆஸ் மூலமா, சத்தத்தின் மூலமா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மூலமா நம்மளால போக்கஸ்டா அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியாம இருக்குது. அதுன்ற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசைகளோ, ஒரு வெறுப்போ, இல்ல நான் ஒரு முடிவு எடுத்திருப்பேன், எனக்கு இதுதான் வேணும்ன்ற முடிவு எடுத்திருப்பேன், ஆனா அது வந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசைகள் மூலமா பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியின் தூண்டுதலை நம்ம வந்து கேட்க முடியாம அது தடையா இருக்கிறதுன்னு பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, அந்த பிலிப், அந்த எத்தியோப்பியன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பணி 8ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் 40 வரைக்கும் வரும். அப்போ அந்த எத்தியோப்பியன் வந்து ரதத்துல போகும்பொழுது பிலிப்பு கிட்ட வந்து ஆண்டவர் பேசுறாரு, நீங்க போய் இந்த ரதத்துல ஏறிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரதத்துல ஏறிக்கிறான். ஏறிட்டு வந்து அந்த ஏசாயா புத்தகத்தை வந்து வாசிக்கும் பொழுது அதை குறிச்சு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ஆவியானவர் வழிநடத்தும் பொழுது அவன் தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்தானம் பெற என்ன தடைன்னு சொல்லி கேட்கிறான். ஞானஸ்தானத்தையும் பெறுகிறான். ஞானஸ்தானம் பெற்றும் பொழுது பிலிப் அந்த இடத்துல காணாம போயிடுறான். காணாம போனதுக்கு அப்புறம் அந்த எத்தியோப்பியன் வந்து சந்தோஷத்தோட அவன் கிளம்பி போகிறான்னு பாக்குறோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன தூண்டுதல் கொடுக்கிறாரோ அந்த தூண்டுதலின்படி பிலிப் அங்க கிளம்பி போகிறான்னு பாக்குறோம். போறான், சொல்லி கொடுக்குறான், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து கிளம்பி போய்க்கிறான். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நம்ம போக்கஸ்டா இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை, இது தேவையில்லைன்றதை அவர் வகையெடுத்து காட்டுகிறார். அந்த வகையெடுத்து காட்டும் பொழுது அவருக்கு எதுக்கு பிரியமானது இருக்கோ அது நடப்பிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நம்மை கொண்டு கர்த்தர் வந்து செயல்படுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கார் என்பதை பார்க்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்கலாம். ஐசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருந்தால் நம்முடைய காதுகளுக்கு அவருடைய சத்தம் தீர்க்கமாக நிச்சயமாக அது கேட்கும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் பொழுது இதுவே வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அது ஏன் அந்த பின்னாலேன்னு போட்டிருக்கு, ஏன் முன்னாலேன்னு போடல, ஏன் சைட்லன்னு சொல்லி போடல? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வார்த்தையுடைய அந்த சத்தம் வந்து எப்படி கேட்குமா, ரொம்ப ஃபீபிளா தான் கேட்கும். அந்த சத்தம் வந்து ரொம்ப மினிமலா தான் நமக்கு கேட்கும். ஏன்னா பின்னாலே கேட்கிற சத்தம் வந்து ரொம்ப ஃபீபிளா ஒரு மினிமலா தான் இருக்கும். அந்த சத்தத்தை வந்து நம்ம கூர்ந்து கவனித்து அதை பிடித்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். சோ வழி இதுவே என்று இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும். அப்ப பரிசுத்தாவிய சத்தம் வந்து நமக்கு வந்து கேட்கும். அது வந்து டாமினேட்டிங்கா இருக்காது. இனி இது செய்ப்பா அப்படின்ற ஒரு ஆலோசனையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கார். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு சுயாதீனம் இருக்கிறது. ஆதாம் வந்து படைச்சதுக்கு அப்புறம் அந்த மரத்தை வச்சு இந்த கனியை நீ புசிக்காதே, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கர்த்தர் வந்து கட்டளை கொடுத்திருந்தார். அதனால கட்டளைக்கு கீழ்ப்படியாம அந்த கனியை வந்து எடுத்து அவன் புசிக்கும் பொழுது அவன் கையை பிடிச்சு கர்த்தர் நிறுத்தவே இல்லை. அதுபோல நன்மை தீமை இன்னதென்று நமக்கு வகையறுத்து கர்த்தர் காட்டியிருக்கிறார். அப்போ இதிலே நடவுங்கள் என்று நமக்கு பின்னாலே ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு அதுல கீழ்படியலாமா இல்ல கீழ்படிய வேண்டாமா என்பதை முடிவை நீங்களும் நானும் தான் எடுக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் சொல்லுகிற வசனத்தின்படியாக வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் போது அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமானதை நடப்பிப்பதற்கு நம்ம வந்து ஆயத்தப்படணும். சங்கீதம் 32:8 வாசிக்கலாம். சாம்ஸ் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். ஆமேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சோ நமக்கு எடுத்து வைக்க வேண்டிய அடிகள் எது என்று நமக்கு தெரியாது. அதனால அவர் சொல்றாரு, மனுஷனே உன் சுய புத்தியின் மேல் சாராமல் அப்படின்ற வார்த்தைகளை வாசிக்கிறோம். அதையும் வாசிக்கலாம். இப்போ நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 6 வரை. Proverbs 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா ஆலோசனை அருளும் தேவனாக அவர் இருக்கிறார். திக்கச்சவளாக விடாம நமக்கு இது தேவையோ அந்த நேரத்துல நம்ம சொல்லி கொடுத்து நமக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ வந்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5-6 படியாக உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது
அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். அப்போ சுயமா எதையுமே நான் யோசிச்சு செயல்படுத்த தேவையே இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே பூரணமாக அவர் கிரியை செய்கிறார். அவர் நம்மோடே கூட இருந்து அவர் கண்களை நம்மேல் வைத்து எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டி எனக்கு ஆலோசனையை கொடுத்து என்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை? எனக்கு ஏன் பயம்? எனக்கு ஏன் ஒரு கலக்கம்? எனக்கே நான் ஒரு தானா ஒரு முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கிறது? அதை குறித்து ஒன்றை குறித்து கவலைப்பட தேவையே இல்லை. அவர் நம்முடைய கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ அவருடைய தூண்டுதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கெல்லாம் பேசுறாரு, நான் செய்கிற காரியங்கள்ல இவர் பேசுறாரா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் வழிநடத்துவார். அப்போ சத்தியத்துக்கு உட்பட்டு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அது தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சத்தமாக இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிக்கலாம். ஜான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ இட் இஸ் a voluntary decision to listen to the word of God. நான் முடிவெடுத்து நான் இப்படிதான் இருப்பேன், நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியே தான் செய்வேன்ற அந்த முடிவை நம்ம எல்லாரும் எடுத்துதான் ஆகணும். அதான் வசனம் சொல்லுகிறது, நாம் இயேசு கிறிஸ்துவினால் முத்திரை போடப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் பரிசுத்தாவி நம்மோட கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாரும் உறுதியா சொல்றோம் அப்படின்னா இந்த வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாக நாம் தேவனுடைய ஆடுகள். அப்போ என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்ப செவி கொடுத்தா மட்டும்தான் நம் கர்த்தருடைய ஆடுகள். செவி கொடுக்காதே போனோம்னா நம்ம கர்த்தருடைய ஆடுகள் அல்ல. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின் செல்லுகிறது. அப்ப சத்தத்தை கேட்கும் பொழுது நம்ம ஒரு ஆடுகளாக இருக்கிறோம். சத்தத்தை கேட்டு நடக்கும் பொழுது அவர் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். அப்போ நாம் அவருடைய பின் செல்லும் பொழுது நமக்கு எது வழி, நித்திய ஜீவனுக்கு போகிற வழி எதுவோ அது நமக்கு அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசிக்கலாம். ஜான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றிரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்தே நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். ஆமென். சோ ஆவியானவரின் தூண்டுதலை புரிந்து கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருவரோட கடமையா இருக்கு. ஏன்னா சத்தத்தை கேட்டா மாத்திரமே நமக்கு எது வழி என்பதை அவர் உணர்த்துவார். அவர் உணர்த்திருந்த பிரகாரமாக நம்ம நடக்கவும் நம்ம அழைக்கப்படுகிறோம். சோ என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சோ அவர் போதிக்கிறார். நமக்கு போதிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம பலவீனங்கள் இருக்கும் பொழுது அந்த பலவீனங்கள்ல வசனங்களை நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு நினைப்பூட்டி இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார்ன்றதை பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா பரிசுத்தாய் வந்தா மட்டும்தான் நம்ம இன்னும் ஆவியில அதிகமாக வளர முடியும். இந்த உலகத்திற்கு எதிராக நாம் எல்லாரும் மாறணும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக நாம் இருக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல ஆவியும் மாம்சமும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கதான் செய்கிறது. ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த ஆவியில வளராம ஒரு ஆவிக்குரிய ஒரு தேக்க நிலையில் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நம்மால சத்தத்தை கேட்கவும் முடியாது, கீழ்ப்படியவும் முடியாதுன்னு பாக்குறோம். எப்படி பேதுரு மறுதளிக்கிறான், அவன் மறுதளிச்சதுக்கு அப்புறம் எப்படி அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான்னு பாத்தீங்களா? பெந்தகோஸ்து நாளுக்கு முன்பு பெந்தகோஸ்து நாளுக்கு பின்புன்ற வாழ்க்கையை பிரிச்சு பாருங்க. அப்ப பிரிச்சு பார்க்கும் பொழுது அவன் பலம் அடைந்து சாட்சியாக இருந்து அந்த ஒரே ஒரு பிரசங்கத்தினால 3000 பேர் மனம் மாறுகிறார்கள். அப்போ அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் தைரியமாக இருக்கிறான், புறஜாதியாக கொர்நேலியு வீட்டுக்கு போகிறான், ஞானஸ்தானம் கொடுக்கிறான். அப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவன் வாழ்க்கையில மறுதளித்த பிறகும் கூட அவன் கர்த்தர் அழைக்கிறார், நீ இவனை அன்பு செய்கிறாயா, என் ஆடுகளை மேய்ன்னு சொல்லிட்டு அவனை அவனை மன்னிச்சு அவனை என்ன பண்றாரு, அதிகமான பொறுப்புகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்ட அவனும் கூட ஒரு முழுமையான ஒரு மனமாற்றம் அடைந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் லைஃபுக்குள்ள அவன் போகிறான் என்பதை பார்க்கிறோம். அப்ப நாமும் கூட ஒருவேளை சரிந்து விழுந்தாலும் இன்னைக்கு எந்திரிச்சு நின்று அவர் என்ன விரும்புகிறாரோ அதை முழு நிச்சயமாக ஒரு முழு உறுதியோட நம்ம வாழ்க்கையில நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 வரை. சாம்ஸ் 51:10-12. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்.
உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும். ஆமென். ஆமென். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். சோ என் இருதயம் எப்படி இருக்குன்றது எனக்கு சில காரியங்கள் தெரிந்திருக்கும். ஒருவேளை நான் மோசம் போயிருந்தேன், நான் வஞ்சிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னா என் இருதயம் செய்கிற எல்லா காரியங்களும் இது சரியா தான் இருக்குது. ஏன்னா என் அறிவுக்கு அது சரி நமக்கு தெரியலாம். ஆனா கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அது சரியா இருக்கா இல்லையா என்பதை நமக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை நம்ம வஞ்சிக்கப்பட்டோ, நம்ம ஏமாந்தோ, மோசம் போயிருந்தோம்னா நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் நம்ம கண்களுக்கு முன்பாக அது சரியாதான் இருக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். நான் திரும்ப ரிப்பீட் பண்ற அந்த காரியத்தை, நம்ம எல்லாரும் ஆவியில் இருக்கிற பிள்ளைகள். ஒருவேளை பிசாசானவன் நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல ஏமாத்தி இருந்தா வச்சுங்களேன், நம்ம ஒரு விஷயம் நம்ம எடுத்து செய்யறோம், அதுல நம்ம ஏமாந்து போயிருக்கோம் அப்படின்னா, சத்ரு நம்ம ஏமாந்து இருக்கும் பொழுது நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் நம் கண்களுக்கு முன்பாக அது சரியாதான் இருக்கும்ன்ற அந்த நினைவோடையே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா அது கர்த்தர் கண்களுக்கு முன்பாக சரியா இருக்கா இல்லையா என்பதை நிதானித்து அறிய வேண்டியது நம்முடைய கடமை. சில விஷயங்கள் நமக்கு சரின்னு படலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அது விரோதமாக இருக்கும். சோ எல்லாவற்றையும் வகையறுத்து பார்க்கணும். அது என்னால முடியும்னு பார்த்தா கண்டிப்பா என்னால முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லி அவரிடம் உதவி கேட்கும் பொழுது எது நல்லது எது கெட்டது, நான் சிந்திக்கிற சிந்தனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கா இல்லையா என்பதை அவரே நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். சோ அது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தங்கும்படி செய்யும் என்று நம்ம ஜெபத்தில் அவரிடம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வராக இருக்கிறார் பார்க்கிறோம். வாசிப்போம் 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 20 வரை. 1 Corinthians 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் சாதாரணமா மீட்டெடுக்கல, தன்னுடைய சுய ரத்தத்தை ஒவ்வொரு சொட்டாக இந்த பூமியிலே சிந்தி உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்ப சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனாய கர்த்தர் ஒரு கட்டடத்துல வாசம் பண்ணல, அவர் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பது நமக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த ஆலயமாக அவர் வாசம் பண்ணுகிறதுக்கு நம்மை மீட்டெடுத்து தம்முடைய சுரத்தத்தை சிந்தி நம்ம ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ அது மட்டும் இல்ல, வசனம் சொல்றது, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ இந்த சரீரமானது தேவனாலே பெற்றும் அவர் தங்கியும் இருக்கும் பரிசுத்தாவினுடைய ஆலயம். அப்ப இந்த சரீரம் என்னுடையது அல்ல, அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த மாம்ச சரீரத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, இந்த ஆவியின் மூலமாக இருந்தாலும் சரி, அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக மாத்திரமே இருக்க வேணும் அப்படின்றது இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கர்த்தருடைய விருப்பமும் கூட அதுவாதான் இருக்குது. அப்போ இந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நம்முடைய தேவனுக்கு உடையவைகளாகிய நம்ம சரீரத்தையும் நம்ம ஆவியும் எது செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 23 வரை வாசிக்கலாம். Galatians 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் நம்ம. அப்ப ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஜலத்துல பிறப்பது என்பது கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்று தண்ணியை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாக நான் வாழ்க்கையை தொடங்குறேன், பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்ற முடிவோட நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அப்போ ஜலத்துல பிறந்த நாம் ஆவியிலும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஆவியில பிறப்பது என்பது இந்த ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம்,
நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப இந்த 9 கனியிலும் நாம் மீண்டுமாக பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்ப ஞானஸ்நானத்துக்கு முன்பாக என் வாழ்க்கை அன்பில்லாம, சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நீடிய பொறுமை இல்லாம, தயவு இல்லாம, நற்குணம் இல்லாமல், விசுவாசம் இல்லாம, சாந்தம் இல்லாம, இச்சையடக்கம் இல்லாம வாழ்ந்து கொண்ட காலகட்டம் உண்டு. ஆனாலும் என்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக தண்ணி விட்டு வெளியே வருகிறோமோ, இந்த 9 கனியும் தரித்த பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் இந்த கனியின் உட்பட்டு என் வாழ்க்கை ஆவியிலே வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஆவியிலே ஒவ்வொரு நாளும் வளருவதற்கு கர்த்தர் நம்மை அழைப்பு கொடுக்கிறார். ஏன்னா நான் இப்படித்தான், என்னால மாற முடியல, நான் பலவீனமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்வது நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்ளும் ஒரு சிச்சுவேஷன். நம்மை ஏமாத்தி கொள்ற காரியங்களாக இருக்கிறது. அப்போ அந்த பிசாச நம்ம ஏமாத்துறான். நீ இப்படித்தான், உன்னால முடியாது, உன்னால மாறது ரொம்ப கஷ்டம், உனக்கு நீ இப்படியே இருந்துரு, இயேசுதான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா இப்படியே இருந்து சொல்லி பிசாசு நம்மை வஞ்சிக்கும். ஆனாலும் கூட அவன் சத்தத்தை கேட்காமல் அவனை எதிர்த்து நின்று நம்ம இந்த 9 கனியில வளர்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமென். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. அப்போ நம்ம 3 வேளை சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமா பாத்துக்கிறோம். இது மாம்சத்துக்குரிய காரியங்கள். அப்ப ஆவியில நம்ம முதிர்ச்சி அடையணும், இன்னும் மெச்சூர் ஆகணும், ஆவியில அதிகப்படியாக வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுகிறது. சொல்லுவாங்க பாத்தீங்களா, பேலன்ஸ் டயட். தேவையான ஃபைபர், தேவையான கார்ப்ஸ், தேவையான புரோட்டீன், தேவையான விட்டமின்ஸ், தேவையான மினரல்ஸ், இதெல்லாம் இருந்தாதான் பேலன்ஸ் டயட். அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம உடம்ப பேணி காப்பதற்கு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்றோம். நிறைய விஷயங்களை ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பிடுற சாப்பாடு வெள்ளை சக்கரை நல்லது இல்ல அப்படின்னா சக்கரை மாத்திக்கிறோம். நான் சாப்பிடுற எண்ணெய் நல்லது இல்லைன்னா எண்ணெயை மாத்திக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு உடம்புக்கு எது ஃபிட் ஆகலையோ, எது உடம்புக்கு விரோதமான காரியங்கள் இருக்குதோ அது எல்லாவற்றும் உலக பிரகாரமா நம்ம மாத்திக்கிறோம். ஆனா ஆவியில வார்த்தைகள் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா இருப்பதாக. அப்ப அந்த எல்லா வார்த்தைகளும், கர்த்தர் நம்ம கற்பிக்கிற எல்லா வார்த்தைகளும் நம்ம இருதயத்திலே நீ வைத்து அதை நிதானித்து அதை தியானித்து அவர் சொல்லுகிற பிரகாரமாக அது பரிபூர்ணமாக வாசமாக இருக்கும் பொழுது நமக்கு எப்படி உடம்புல ஆரோக்கியமாக அந்த சாப்பாடு சாப்பிட்ட போது ஆரோக்கியம் கிடைக்குதோ, அது போல ஆவியிலே வளர்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள பரிபூர்ணமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மால ஆவியிலே வளர முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை வாசிக்கலாம். 1 Thessalonians 5:16-18. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். தேவனுடைய சித்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று பார்க்கிறோம். 3 விஷயங்கள். அப்போ கவலைப்படுகிறதுனால ஒரு முலம் கூட்டவோ ஒரு முலம் குறைக்கவோ நம்மால முடியாது. உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையா இருங்கள் வசனங்களை வாசிக்கிறோம். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குது என்று அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுங்கள். ஏன்னா உபத்திரம் வருவது நல்லது, அது சந்தோஷமாக ஏத்துக்குங்க. ஏன்னா அது உபத்திரம் வரும்பொழுது அந்த உள்ளான மனுஷன் அவன் பொறுமையா இருக்கிறான். அவன் பொறுமையா இருக்கும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் பலப்படுறான். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவன் அதிகப்படியாக வளருகிறான். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் சோகத்துல இருக்கேன்னு சொல்லும் பொழுது எனக்கு அதிகமான பலத்தை கொடுப்பது அந்த ஜெபம். கர்த்தரிடம் ஜெபம் செய்யும் பொழுது எனக்கு கர்த்தர் நமக்கு ஆறுதலை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அது ஆறுதலை மாத்திரம் இல்ல, அவரிடம் கேட்டு எப்பொழுதுமே ஆண்டவரே அவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன், நன்றி செலுத்துறேன்னு சொல்லி நன்றி கூறுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இதுதான் அவர் கண்களுக்கு முன்பாகவும் அவருக்கு சித்தமாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை வாசிக்கலாம். Hebrews 12:1-3. ஆகையால்
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமென். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, யாரு பாவத்தை தள்ளணும்? வசனத்தின் பிரகாரமாக நாம் தான் அந்த பாவத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்போ நமக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறான். அவன் பலப்படணும் அப்படின்னா நமக்கு தேவை நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அதை செய்வதற்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையும் கர்த்தர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே அவருக்குரிய சித்தமாக இருக்கிறது. அப்போ அதை நினைவு கூர்ந்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் விட்டிருக்கிறார். அப்போ நீங்களும் நான் ரட்சிக்கப்படணும், நம்ம யாரும் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக நம்ம எல்லாரும் அவர் கண்களுக்கு முன்பாக இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் அது மாத்திரமே. அப்ப அதற்காக அவர் அவமானத்தை எண்ணாமல், ஏன்னா சிலுவையில அவரை எவ்வளவோ அவமானம் செய்கிறார்கள். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் நீ கீழே இறங்கி வா, அப்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரை காரி துப்புனாங்க, அவர் அரைஞ்சாங்க, அவரை ஏளனமா பேசினாங்க. இது எல்லாவற்றையும் கர்த்தர் சகித்தார். அவருக்கு இருந்த உடம்புல வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அது எல்லாவற்றையும் சிலுவையை சகித்து எதுக்கு சகிக்கிறாருன்னா, நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வரணும், அவருடைய கூட என்றைக்குமே இருக்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாவற்றையும் சகித்தார் என்பதை பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விரோதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஆவியில வளர்றதுக்கு நமக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய பாவங்கள், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள். நம்ம என்ன பண்ணும்? நம்ம வளர விடாம நம்ம சோர்ந்து போக செய்யும். ஆனாலும் கூட கர்த்தர் சோர்ந்து போகவில்லை. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர் பாவிகளால் துன்பப்படுத்தப்பட்டார். ஆனா எல்லாவற்றையும் அவர் செய்தார். அவரை நினைவு கூர்ந்து அவர் சிலுவை மயத்தை நினைவு கூறும் பொழுது நம்ம படுகிற பாடுகள் அது ஒன்றுமே இல்லை. அது ஒரு சாதாரணமான காரியமாக கண்களுக்கு முன்பாக அது தென்படும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு சுலபமாக அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள நம்மால முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்ததா சந்தேகத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் நம்ம பரிசுத்தாவை அவிழ்த்து போடுகிறோமா என்பதை சில வசனங்களை வச்சு நம்ம தியானித்து பார்ப்போம். வாசிக்கலாம். மத்தேயு 41 அதிகாரம் வசனம் 31. Matthew 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென். ஆமென். அவர்தான் தேவாதி தேவன் என்பதை பேதுரு அறிந்தவனாக இருக்கிறார். அவர்தான் மனிதனை மீட்க வந்த மேசியா என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அப்ப அறிந்திருந்தும் கூட தண்ணிக்குள்ள நடக்கிறதுக்கு முதல்ல தைரியம் வேணும். அந்த கப்பல்ல இருந்து காலை எடுத்து தண்ணியில வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அவன் எடுத்து வச்சுட்டான். அவன் எடுத்து வச்சது மாத்திரம் இல்ல, அந்த தண்ணீர் மேல பேதுரு நடக்கிறான். 1 அடி 2 அடி 3 அடி நடக்கிறான். நடந்து போகும் பொழுது ஒரு லைட்னிங் வருது. அந்த லைட்னிங் வந்ததுக்கு அப்புறம் அவன் பயந்துடுறான். பயந்ததுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள போகிறான். ஆனா அந்த முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுது அவனுக்குள்ள பயம் இல்லை, அவனுக்குள்ள சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் எடுத்து எப்போ அந்த லைட்னிங் வருதோ அப்ப அவன் பயப்படுறான். அப்போ ஆண்டு சொல்றாரு, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போ கடினமான காரியமே தண்ணிக்குள்ள எடுத்து தன்னுடைய காலை வைக்கிறது தான். ஆனா அதை குறிச்சு அவன் பயப்படவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அவன் பயப்படுறான்னு பார்த்துமா, ஆனா திட்டுறாரு அவனை பார்த்து, அற்ப விசுவாசியே, நீ ஏன் பயப்படுறா? அப்போ எனக்குள்ளும் கூட நான் ஒரு பெரிய ஸ்டெப், கர்த்தரை விசுவாசிப்பதுல ஒரு முதல் படி நான் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய கிரேஸ். அதுக்குள்ள நம்ம எல்லாரும் வந்துட்டோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் கூட என்னுடைய ஆவிக்குரிய முறையில நான் இன்னும் உறுதியாக இருக்கிறேனா? இல்ல.
இன்னும் எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குதா? என்னோட சந்தேகத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் நான் என் ஆவியில வளராம எனக்கு தடையாக இருக்கிறதா? இதையெல்லாம் அறிந்தும் கூட கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ திட்டங்களை வைத்திருக்கிறார். திட்டங்களுக்கு நடப்பிக்க விடாம என்னுடைய அவிசுவாசமோ என் சந்தேகமோ அது தடையாக இருக்கிறதா அப்படின்பதை நிதானித்து பார்ப்போம். அப்போ நான் ஆவியில வளராம என் நம்பிக்கை என் அவிசுவாசமும் என்னுடைய சந்தேகம் தடை செய்கிறதா என்பதை நாம நிதானித்து அறிவோம். ஏன்னா தோமா எடுத்து பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்ட ஆரம்பத்துல, ஆனா இயேசு தரிசிக்கிறான். தரிசித்த அடுத்த நிமிஷமே என் தேவனே, என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்துறான்னு பாக்குறோம். அதுபோல அவிசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக இல்லாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் முத்திரைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ஆவி நமக்குள்ள பரிபூர்ணமாக வாசம் செய்கிறது. அப்போ அவர் நம்மோட கூட இருந்து நம்ம வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை துக்கப்படுத்தாம நம்ம விசுவாசத்தை நினைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். வாசிப்போம் எரேமியா 29:11, ஜெர்மாயா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறது ஒரே ஒரு முடிவுதான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, மாம்சத்துக்குரிய காரியங்கள் அல்ல, நித்திய ஜீவன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான். நாம் எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறது அந்த ஒரே ஒரு முடிவு. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ அந்த நித்திய ஜீவன் அப்படின்ற அந்த ரோட்ல நடக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் தீமையா கண்ணுக்கு படலாம், நமக்கு சமாதானம் இல்லாம சில காரியங்கள் தெரியலாம். ஆனா கர்த்தர் இங்க உறுதியாக சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. மேபி நம் கண்களுக்கு அவைகள் தீமையாக தெரியலாம். அந்த இன்ட்ரீம் பிரஷர், அந்த இன்ட்ரீமா இருக்கிற அந்த காரியங்கள் நம்ம சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் கூட அதை சகித்து பொறுமையோடு இருக்கும் பொழுது அவைகள் தீமைக்கு ஏதுவாக இருந்தாலும் சரி, அது நன்மைக்கு ஏதுவாக, அது சமாதானத்துக்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உள்ளான மனுஷன், அந்த ஆவிக்குரிய மனுஷன் அவன் பலப்பட வேண்டும். அவன் பலப்பட்டு அவன் பரிசுத்தமாக வேண்டும். அவன் பரிசுத்தமாகும் பொழுது கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நாமும் அவர் வரும் பொழுது பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக இருந்து அவர் தரிசிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாசிப்போம் ஏசாயா 40:10 வாசிக்கலாம். ஐசாயா 40:10. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. ஆமீன். ஆமேன். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக அவர் வருகிறார். அப்போ அவிசுவாசத்துக்கு இடமே இல்லை. தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தைகளாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிற பிரகாரமாக இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினாலே அரசாழ்வார். 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியிலே அவர் நிறுவ போகிறது உறுதி, அது மாறாததாக இருக்கிறது. அப்போ நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருந்து அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம, அவர் ஆளுகைக்கு உட்பட்டிருந்து சத்தத்தை கேட்டு அதுக்கு செவிமடுத்து அந்த சத்தத்துக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வரும் பொழுது அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. நமக்கு என்ன பலன் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அது அவரோட கூட வருகிறது. நாம் கர்த்தருக்காக ஒரு கலசம் தண்ணி ஒரு சகோதரனுக்கு கொடுத்தா கூட அதுக்கு உண்டான பிரதிபலன் உண்டு. ஏன்னா உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். நான் எதுக்காக நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் எதுக்காக இந்த காரியங்களை செய்யறேன் அப்படின்றது கர்த்தருக்கு அறிந்தவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நம்ம செய்கிற, சிந்திக்கிற, செயல்படுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அக்கவுண்ட் உண்டு. அவர் எல்லாவற்றையும் ஞாபக புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்துக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிற பிரகாரமாக, இந்த வசனத்தை சொல்லுகிற பிரகாரமாக அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக சொல்லுகிறது என்பதை இந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 28 முதல் 30 வரை வாசிக்கலாம். Matthew 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ நமக்குள்ள எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் சரி, நம்ம வசனம் சொல்லுகிற பிரகாரமாக என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்கே நம்ம வார்த்தைகள் பேசுகிறார். அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்திருந்து நம்ம அவருக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதன் பிரகாரமாக நம்ம வாழ்க்கையை மாற்றும் பொழுது நிச்சயமாக நமக்கு இளைப்பாறுதல் உண்டு என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. சங்கீதம் 139 23 24 வாசிக்கலாம். Psalms 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். நம் ஜெபம் இப்பேற்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுது. சங்கீதம் 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ எனக்கு அது தெரியல, ஒருவேளை நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நான் ஏமாந்து போயிருக்கலாம், ஒருவேளை மோசம் போயிருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தருக்கு பிரியமான மகளாக நடப்பேன் என்பது நம்ம எல்லாரும் உறுதியாக வாழ்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அவரிடமே ஒரு உதவி கேட்கலாம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியில் நான் இருக்கிறேனா? உமக்கு வேதனை உண்டாக்கத்தக்க வழி என்கிட்ட ஏதாவது இருக்குதா? சிந்தனை நடக்கிறேனா இல்லையா என்பதை எனக்கு நீங்க கற்பிங்க ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துக ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பது அது உறுதி. ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஏதாகிலும் கேட்டால் அது நமக்கு தருகிற தேவன் என்பதை நமக்கு தெரியும். அப்போ எல்லாவற்றையும் நம்ம தனி ஆளா நின்று போராட தேவையே இல்லை. ஏன்னா தனியால் நின்று போராடி தோத்து போன காலங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பான ஒரு வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார். நம்ம தனியா இல்ல, அவருடைய ஆவி நம்மோட கூட இருந்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு போதித்து நித்திய வழியிலே நம்ம நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த எண்ணங்களோட நம்ம இன்னைக்கு வாசித்த வசனங்களை நினைவு கூர்ந்து நம்ம இன்னும் அதிகமாக ஆவியில எப்படி வளர்றது, கர்த்தருடைய ஆவிய சத்தத்தை எப்படி கேட்கிறது, நம்ம எங்கெல்லாம் அவருக்கு வேதனை உண்டாக்கி இருக்கிறோம் அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த பாவங்களுக்கு அறிக்கையிட்டு நம்மை நாமே முழுமையாக வரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கேட்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுத்து இன்னும் அதிகமாக அவருடைய ஆவியில் வளர பிள்ளைகளாக இருந்து ஒருபோதும் ஆவியை அவித்து போடாத பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மில் யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபத்தோட இந்த கூடுகையை நம்ம நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அன்பின் பரலோக தகப்பனே, நீ போற்றுகிறோம், நீ ஆராதிக்கிறோம், நீ வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். நீ நல்லவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா கிருபையும் இரக்கம் உடையவர், நீடிய பொறுமையும் சாந்தம் உடையவர், உன்னதர், பரிசுத்த நீதி உள்ளவர். துதி கணம் மகிமை மாட்சி எல்லாம் ஒருவருக்கே. அப்பா பிதாவே, இவ்வளவு நேரம் தாசனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஆவியை அவிழ்த்து போடாது இருங்கள் என்ற வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அப்பா ஆண்டவரே, இதோ பரிசுத்த ஆவியை ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நாங்கள் இருதயத்திலே உம்மை தாங்கி இருக்கின்றோம் அப்பா. உம்மை எந்த விதத்திலும் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளினால் எங்கள் கிரியைகளால் துக்கப்படுத்தாமல் ஆண்டவரை என்றுமே சந்தோஷப்படுத்துவர்களாக எங்களுடைய செயல்பாடுகள் அன்றாட செயல்பாடுகள் இருக்கும் அப்பா. ஆமாண்டவரே, பாவத்தை விட்டு விலகி வந்த நாங்கள் இப்ப நீதியை தரித்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீதி செய்பவர்களாக உமது கற்பனைகளை கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவரை பரிசுத்த ஆவியை என்றுமே எங்கள் இருதய பலகையிலே எழுதி ஆண்டவரை நீங்கள் நிலையாக எங்கள் இருதயத்தை ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கின்றப்பா. ஆமாண்டவரே, எங்கள் இருதயம் உங்கள் பரிசுத்தாவில் தங்குவதற்காக கிரயத்திற்காக கொல்லப்பட்டிருக்கின்றதப்பா என்பதை நாங்கள் முழு மனதோடு உணர்ந்து ஆண்டவரை எந்த விதத்திலும் பின்னாளவைகளை நோக்கி பார்க்காமல் ஆண்டவளே, பின்னாளவழியில் விட்டு விலகி வந்த நாங்கள் பின்னாளவழிகளில் நாங்கள் எந்த பாவத்திலும் விழுந்து விடாமல் முன்னாளவழியில் நோக்கி ஆண்டவரே
அந்த நித்திய ஜீவன் என்ற இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக ஆண்டவரே பரிசுத்தாவை எந்த விதத்திலும் துக்கப்படுத்தாமல், பரிசுத்த ஆவியானவர் இதோ எங்கள் இதயத்தின் கதவுகளை தட்டும் பொழுது ஆண்டவரை உங்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து நீங்கள் எங்கள் இருதயத்தில் என்றென்றும் பிரவேசித்து எங்களோட ஆண்டவரை நீங்கள் போஜனம் பண்ண தயாராக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு உங்களோட என்றென்றும் ஆண்டவரை ஆவிக்குரிய விதத்திலே ஆண்டவரை அந்த அழிவில்லாத போஜனத்தை நாங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நேரம் உண்பதற்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரை. என்றென்றும் உமது பிள்ளையாக வாழக்கூடிய தகுதியை தந்திருக்கின்றங்க. அதற்காக தான் நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்ப்பா. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து சில பேர் மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பா. அதில் நாங்களும் இருப்பது மிக சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் அப்பா. அதை உறுதியாக பெற்றுக்கொண்டவர்களாக நித்திய ஜீவன் என்ற இலக்கை அடையக்கூடிய அந்த ஓட்ட பந்தயத்திலே சோர்ந்து விடாமல் தளர்ந்து விடாமல் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. இந்த கூடுகையில் பங்கு கொண்ட சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருமே ஆவியிலே அவிழ்த்து போடாதவர்களாக இருந்த ஆண்டவரை ஆவியை ஒவ்வொரு நாளும் தரித்து கொள்ள அந்த இருதயத்தை ஆலயம் அவருடைய ஆலயமாக மாற்றி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியானவர் என்றும் நிலைத்திருக்க பரிசுத்தவான்கள் மேலும் பரிசுத்தவான்களாகும், நீதிமான்கள் மேலும் நீதிமான்களாகும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள கிருபை தருவீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை மாட்சி வல்லமை எல்லாம் ஒருவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுத்து கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட் அங்கிள். அங்கிள் ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் அங்கிள். சொல்லுங்க அங்கிள். என் தங்கச்சிக்காக. தங்கச்சிக்கா? ஹலோ, பேர் என்ன? அஸ்மா. அஸ்மா, சரி. அவங்களுக்கு இப்போ அட்மிட் பண்ணிருக்கோம் அங்கிள். வயிறு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அட்மிட் பண்ணிருக்கிறோங்க. சரி. ஃபுட் பாய்சன் ஆனதுனால அது ஃபுல்லாவே வயிறு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்குங்களா அங்கிள்? சரி. அதனால அட்மிட் பண்ணிருக்காங்க. ரிப்போர்ட்க்கு வெயிட் பண்ணிருக்கிறோம். ரிப்போர்ட் நார்மலா வரணுங்க அங்கிள். சரி. அதுக்கோசரம் பிரேயர் ரிக்வெஸ்ட் அங்கிள். அஸ்மா இல்ல பேரு? அஸ்மா. ஓகே. ஆண்டவரை பத்தி தெரியுமா அஸ்மாவுக்கு? தெரியுங்க அங்கிள். சரி, ஒரு பாவ அறிக்கை பண்ண சொல்லுங்க. கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்காக வந்து பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்ப சொல்லி ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லுங்க நீங்க. சரிங்களா? விரும்புகிறார் பரிசுத்தாய் வரும் பொழுது அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த காரியத்தை மட்டும் நம்ம செய்யணும். பாவத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்ற காரியங்களை நீங்க சொல்லி கொடுத்துட்டு ஒரு ரெப்பெண்டன்ஸ் பிரேயர் நீங்க பண்ண சொல்லுங்க. பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. ரிப்போர்ட்ஸ் நார்மலா வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம ஜாம் பண்ணலாம். நீங்க எந்த ஊர்லீங்க? பெங்களூர். பெங்களூர்ல யாரும் டச்ல இருக்கிறீங்க? கார்த்திக், ஸ்டீஃபன் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் அங்கிள். ஆரோன் அவங்க ரிலேட்டிவ்ஸ் நாங்க. ஓகே, கிரேட். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட பேசிக்கங்க ஒரு தடவை. அவங்களும் ஜாம் பண்ண சொல்லுங்க. நானும் ஜாம் பண்றேன் இப்போ. சரிங்க அங்கிள். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், கொடி நன்றி செலுத்துகிறோம். சர்வத்திற்கும் மேலான தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே சகோதரி அஸ்மாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, எங்கே இருமர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அதை நீர் வாக்கிய பண்ணுவேன் நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த நேரத்துல சகோதரி பலவீனங்கள் வந்து முழுமையான சுகத்துக்காக உங்க சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்துல எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றுக்காகவும் உங்க சமூகத்துக்கு வருகிறோம். இன்னைக்கு வாசித்தது போல ஆண்டவரே, நீர் தயவு பெருத்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு நீர் உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப இந்த நேரத்துல எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். முக்கியமானவரே, அஸ்மா சகோதரி செய்த எல்லா பாவங்களுக்காகவும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. இது மன்னித்து அவரை சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்துல ஃபுட் இன்ஃபெக்ஷன் மூலமா ஆண்டவரே வயிற்றுல பிரச்சனை சொல்றாங்கப்பா. இது எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கு. இதனை அனுமதித்து இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏன் அனுமதிச்சிங்கன்ற காரியத்தை ஆண்டவரே மகளுக்கு நீர் வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. அந்த பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு முழுமையான மனம் திரும்புதலோட உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீர் மகளை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாமத்தினாலே நாங்கள் வந்து முத்திரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். நீ சொன்னது போல ஆண்டவரே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொன்னீங்களேப்பா. அந்த அதிகாரத்தோடு நிற்கிறோம் ஆஜா. இந்த நேரத்துல மகளுக்கு அஸ்மாவுக்கு வந்து உடம்புல பலவீனங்களை உண்டு பண்ணி, வயிற்றுல இன்ஃபெக்ஷன் உண்டு பண்ணி, அவங்களை வந்து அளக்களிக்கிற அசுத்தாவிய சாத்தானே அவங்க உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன்.
சகோதரி அஸ்மாவுக்கு வந்து உடம்புல பலவீனங்களை உண்டு பண்ணி ஃபுட் இன்ஃபெக்ஷனை கொடுத்து அசுத்தாவி சாத்தானே அவங்க உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுற மகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்ப இந்த நேரத்துல அப்ப நீ சொன்னது போல 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால மகள் சுகமானாங்கன்றதை நாங்கள் விசுவாசத்தை அறிக்கிறோம். இந்த நிமிஷமே அந்த உடல் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டளையிடுறேன். ஆண்டவரே, சுகத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. துதி கன மகிமையை மாற்றும் அந்த இயேசுவுக்கு உரிய ஜெபங்களை எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஏறெடுக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். 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 ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரு. நீங்க சொன்ன காரியங்களை செய்ய சொல்லுங்க, பாவங்களை அறிக்கையிட சொல்லுங்க. சரிங்களா? சரிங்க அங்கிள். தேங்க்யூ அங்கிள். ஆமென். ஆமென். பிரதர் பால்ராஜ் பேசுறேன் பிரதர், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க பிரதர். பிரைஸ் லார்ட். என்னோட வைஃபுக்கு புனிதா அகஸ்டின் புனிதாவுக்கு சரிங்க பிரதர். வயிறு வலியும் தலைவலியும் இருக்குங்க பிரதர், அதுக்கு பிரேயர் பண்ணுங்க பிரதர். சரிங்க பிரதர். ஓகே, ஜெபம் பண்ணலாம் பிரதர். சரிங்க பிரதர். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, இந்த நேரத்தில் சகோதரி புனிதாக்காவும் சமத்துக்கு வருகிறோம் ராஜா. அப்பா, நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கு. சகோதரிக்கு வந்து ஆண்டவரே, நீர் எவ்வளவு வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் கூட சிறு சிறு பலவீனங்கள் ஆண்டவரே இன்னும் கூட இருக்கிறது அப்பா. அதை ஏன் நீர் அனுமதிக்குன்ற அந்த காரண காரியங்களை சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமா நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு வசனங்களை வாசிச்சோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறாக இருக்கு ஆண்டவரே நீர். அப்பா, உமக்கு வேதனை உண்டாக்கத்தக்க வழி எங்க இருதயத்துல எது இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு கேளுங்க, நான் வெளிப்படுத்தி காட்டுறேன் நீங்க சொன்னீங்களே ராஜா. இந்த நேரத்தை நாங்கள் தாழ்த்தி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. உம்முடைய மகளாக நாங்கள் வாழ்றதுக்கு நாங்க எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சத்துருவானவனுக்கு எங்க இடம் கொடுக்காம ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் ஆண்டவரே முக்கியத்துவம் தந்து உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்து ஆண்டவரே உண்மை ஆண்டவரே எப்பொழுதும் பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்றதுக்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல முக்கியமா ஆண்டவரே சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவங்ககிட்ட பேசுங்க ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த ராத்திரியிலே இருவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உங்களிடம் ஜெபிக்கும் பொழுது நீர் என்ன காரியங்களுக்காக ஆண்டவரே அனுமதித்திருக்கு என்பதை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே. அப்பா, வசனங்கள் சொல்வதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். அப்பா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான்னு நீங்க சொன்னீங்களே ராஜா. இந்த நேரத்துல ஆண்டவரே அவங்க இரக்கத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்க பாவங்களை உணர்ந்து அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறோம் என்ற அந்த உறுதியை ஆண்டவரே அவங்க இருவரும் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அவங்க இருதயத்தை நீர் திறந்தவளுங்க ராஜா. அப்பா, இந்த நேரத்துல நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ இதோ அப்பா, நாங்கள் உங்க நாமத்தினால கூடியிருக்கிறோம் ராஜா. சபையார் ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது அந்த சொஸ்தம் உண்டாகும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்தினால கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பாவ வஞ்சனைகளால் ஆண்டவரே எது இருந்தாலும் அதை உடைப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். இதோ சகோதரி புனிதாவுக்கு வந்து தலையில வலியும் வயிற்றுல வலியையும் அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஆண்டவரே மயக்கத்தை உண்டு பண்ணுகிற எல்லா வலு சர்ப்பங்களையும் அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால சொல்றேன், சகோதரி புனிதா விட்டு வெளியே போ, திரும்ப வராது. உனக்கு இனிமே அவங்க மேல அதிகாரம் கிடையாது. நாங்கள் பாவிகளாக இருந்தோம், ஆனாலும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம். இனிமேல எங்களை ஏமாத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால சொல்றேன், சகோதரி புனிதாவுக்கு வந்து தலையில வலியையும் வயிற்றுல வலியையும் அவங்களை அடிக்கடி மயக்கத்தையும் உண்டு பண்ணுகிற வசுத்தாவிய சாத்தானே வலு சர்ப்பமே அவங்க உடலை விட்டு வெளியே போன சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடம் திரும்ப வராது. உனக்கு இனிமே அவங்க உடல்ல அதிகாரம் கிடையாது. அது இயேசு கிறிஸ்து வாழுகிற ஆலயமாக இருக்கிறது. சகோதரி, இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், அவரால் அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நீ மண்டியிட்டே ஆகணும். இவ்வளவு நாளா சகோதரி ஏமாத்தி அவங்க உடம்புல வந்து ஆளுகை செய்து கொண்டிருந்த, இனிமே அவங்க உடம்புல உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்துக்கு மண்டிட்டு நீ ஆகணும். அவங்க உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டோம். அவங்க இத்தனை வருட காலங்களாக அலைக்கழித்த அந்த சத்துரு அவங்க உடலை விட்டு வெளியே போயிட்டான்றதை நாங்கள் எல்லாரும் சபையாக ஒருமனப்பட்டு விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீ சுகத்தை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சகோதரி 1 பேதுரு 2:24 படியாக அவரை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய உம்முடைய தழும்புகளால நீண்ட சுகத்தை கொடுத்துகின்றதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். சுகத்தை பெற்றுக்கொண்டும் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையும் ஆண்டவராக இயேசுவே உருவருக்கே உரித்ததாக இருக்கிறது. இந்த ஜெபங்களை நீங்கள் மீட்பெறும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன். என்றென்றும் ஜீவிக்கும் நல்ல தகப்பனே, ஆமென்.